நான் வருகிறேன் என்றால் நான் சொல்லுகிறேன் 2 லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக வருகிறார். ஆதரிச்சேன். அப்புறம் நானும் எதிர்த்து அவர் யாரால இறக்கி விடப்பட்டவர்னு தெரியுது, வெளிப்படையா தெரியுது. அவர் பொப்பட்டா இறக்கி விடப்பட்டிருக்காங்க. அதனால அவர் பயங்கரமான நடிகர், சிறந்த நடிகர். ப்ரோ தனித்துவமா இயங்கி ஒரு மக்கள் போராட்டமா எம்ஜிஆர் மாதிரியோ வந்திருந்தா ஒட்டுமொத்த நாடு அவர் கூட நிற்கும். அதிகமா நடிகனா தான் விஜய் பார்க்க விரும்புறாங்க, நடிக்க தான் விரும்புறாங்க. துறையில இருந்து வந்தவர் தான் கருணாசம், அவரும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அதே துறையில இருந்து வந்த விஜய் இப்படி ஒரு விமர்சனம் இல்ல அதை இப்ப பேசுறதுக்கு அதெல்லாம் அதை இப்ப பேச வேண்டிய இடம் இது இல்ல. நானும் ஆதரிச்சேன். அப்புறம் நானும் எதிர்த்து அவர் யாரால இறக்கி விடப்பட்டவர்னு தெரியுது, வெளிப்படையா தெரியுது. அதனால அவரு ப்ரோ தனித்துவமா இயங்கி ஒரு மக்கள் போராட்டமா எம்ஜிஆர் மாதிரியோ வந்திருந்தா ஒட்டுமொத்த நாடு அவர் கூட நிற்கும். ஆனா இது அப்படி அல்ல, அவர் பொப்பட்டா இறக்கி விடப்பட்டிருக்காங்க. அதனால அவர் பயங்கரமான நடிகர், சிறந்த நடிகர். அது மக்கள் அதிகமா நடிகனா தான் விஜய் பார்க்க விரும்புறாங்க. இப்பவே பாருங்களேன், அங்க இது கடைசி படம், ஐயோ நடிக்க மாட்டாங்களே அப்படின்னு ரசிகர்கள் அவ்வளவு அதிகமா இருக்காங்க. நடிக்க தான் விரும்புறாங்க. அதுக்காக அரசியல்ல வரக்கூடாது, ஒரு பதவிக்கு ஆட்சியை பிடிக்க கூடாதுன்னா சொல்லவே மாட்டேன். அது அவர் களத்துல இறங்கி போராடி வருவார். நானும் களத்துல இருப்போம்.